அண்மை செய்தி கிரிண்டர் ஆப்பை தடை செய்ய மாநகர காவல் ஆணையர் தமிழக அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். என்ன காரணத்தை குறிப்பிட்டு கிரிண்டர் ஆப்பை தடை செய்ய வேண்டும் என மாநகர காவல் ஆணையர் தமிழக அரசிற்கு கடிதம் எழுதியிருக்கிறார்? விவரங்கள் என்ன? சென்னையில் போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்காக தொடர்ச்சியாக சென்னை மாநகர காவல்துறையினர் தொடர் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த நடவடிக்கை மூலமாக தொடர்ச்சியாக மெத்தப்பட்டமைன் மற்றும் போதைப் பொருட்களை தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில இது தொடர்பாக தொடர்ச்சியாக இவர்கள் பறிமுதல் செய்யக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் நிலையில கைது செய்யப்படும் நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இவர்கள் தொடர்ச்சியாக இந்த கிரிண்டர் ஆப் மூலமாகத்தான் தொடர்ச்சியாக இந்த போதைப் பொருளை விற்பனை செய்து வருவது போலீசாருக்கு விசாரணையில தெரிய வந்துள்ளது. 10 வழக்குகள்ல 5 வழக்குகள் இது போன்ற கிரிண்டர் ஆப் மூலமாகத்தான் இவர்கள் இது போன்று விற்பனை செய்யப்படுவது போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. இதனால இந்த கிரிண்டர் ஆப் மூலமாக, அதாவது ஆண் நண்பருடன் பழங்கி இந்த போதைப் பொருட்களை மெத்தப்பட்டமைன், கஞ்சா மற்றும் ஆம்பட்டமைன் உள்ளிட்ட சிந்தட்டிக் போதைப் பொருட்களை இதன் வழியாக விற்பனை செய்து அதிக அளவில் விற்பனை செய்யப்படுவதும் தெரிய வந்ததை அடுத்து இதன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தற்போது சென்னை காவல் ஆணையர் அருண் ஒரு பரிந்துரை கடிதம் ஒன்றை தமிழக அரசுக்கு எழுதியுள்ளார். குறிப்பாக இந்த ஆப் மூலமாகத்தான் அதிக அளவிலான போதைப் பொருட்கள் கைமாறப்படுவதாகவும் விற்பனை செய்யப்படுவதாகவும் உடனடியாக இந்த ஆப்பை தடை செய்தால் போதைப் பொருள் ஊடுருவதை தடுக்க முடியும் எனவும் அந்த கடிதத்துல குறிப்பிட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.